ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா கிட்ட நம்ம சோழன் போய், இங்கே பார் நிலா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த ராகவ் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான ஒரு பதிலடியை, சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சோழன் சொல்கிற? அந்த ராகவை நீ அடிச்சியா? ஆமாம், அந்த ராகவை போய் அடித்தேன். பின்ன உன்னை போய் இந்த மாதிரி லவ் டார்ச்சர் பண்ணாக்கா நான் சும்மா விடுவேனா என்ன? அதனால தான் 4 முத்திட்டு வந்தேன் அப்படி சொல்லி நம்ம நிலா கிட்ட சொல்ல, என்ன சொல்ல, உண்மையாகவே சொல்கிறியா? உண்மையாகவே அந்த ராகவை அடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இப்போ தாங்க போய் அடிச்சுட்டு வரேன். அதுக்கு என்னங்க இப்போது? எனக்கு அவ்வளோ அடிக்கலைன்னா ஆத்திரமே தீராதுங்க, அதனால தான் போய் அடிச்சுட்டு வந்தேன் அப்படி சொன்னவருக்கு, நல்லா ரத்தம் வர மாதிரி அடிச்சியா அப்படி சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கும்போது, அடடா என்னடா இது, நம்மளால இது மாதிரி அதிரடியில் இறங்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, நல்லா ரத்தம் வர மாதிரி தாங்க நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சோழன்னு சொல்ல, இல்லைங்க, ரொம்ப நல்லா முத்துன்னு முத்துனீங்களா? அவன் வாய் மேலே குத்துனீங்களா? அவன் வாயிலிருந்து ரத்தம் வந்துச்சா? அவனை அடித்து உண்மையிலே அடிச்சிங்களா? எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிலா கேட்க, ஆமாங்க, சத்தியமாக சொல்கிறேங்க, உங்களை பேசின வாய் இதுக்கப்புறம் பேசுமான்னு சொல்லி அடித்தேங்க. அவன் முகத்துலலாம் ரத்தம் வந்துடுச்சிங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாக்கா நாளைக்கு நீங்கள் போய் ஆஃபீஸில் போய் பாருங்கள். ஆஃபீஸில் போய் பார்த்தாக்கா அவனுடைய முகம் வீங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் உங்கள் பக்கமே வரமாட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டால், நான் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தேன், படிக்கட்டில் வலிக்கி விழுந்தேன் அப்படி தான் சொல்வானே தவிர, நான் அந்த ராகவை அடித்தேன், அதுவும் இந்த காரியத்துக்காக தான் அவனை அடித்தேன் அப்படின்ற விஷயத்த அவன் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டான். இதில் எங்கே அவன் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அப்படியேப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டை அவனுக்கு நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த சோழன் என்ன சும்மாவா? என் நிலாவை தப்பாக பேசினா அவனை சும்மா விட்டுடுவேனா? என்னோட ஆத்திரத்தை போய் தீர்த்துட்டு வந்துட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா, இப்போதான் என் மனசுல இருந்த அந்த திருப்தி ரொம்ப திருப்தியாக இருக்குது. எனக்கே பயங்கரமான கோபமாக இருந்துச்சு. அந்த ராகவை என்னால் அடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அவன் என்னெல்லாம் கேள்வி கேட்டான் தெரியுமா? எப்படியெல்லாம் கேள்வி கேட்டான் தெரியுமா? என்ன நக்கலாக பற்றி பேசினான் தெரியுமா? அவனை அங்கேயே அடிக்கணும் போல இருந்துச்சு. ஆனால் என்னால் அடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தீர்த்துட்டுங்க சோழன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழன்கிட்ட சொல்லணுன்னே, நம்ம சோழன், இதுதான்டா சந்திரப்போ, நம்ம பாலிப்போ ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தா, அவருடைய மனசை மாற்றிட்டோம். இப்படியே நம்ம அண்ணன் பண்ணது கொஞ்சம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு நிலா, என் அண்ணன் பண்ணது கொஞ்சம் தப்பு தான், அதுக்காக அவர்கிட்ட போயிட்டு நீ இது மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க சோழன், எனக்கு நல்லா தெரியும் அண்ணன் பண்ணது தப்பு தான், அதுக்கு நான் பேசினது தப்பு தான். இது நானும் அண்ணனும் பேசி சரி பண்ணிக்கிறோம், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழனை அங்கேயே ஆஃப் பண்ணுறாங்க. எப்படியோங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சரி. நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு நம்ம படி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பல்லவன் முதல்ல நம்ம நிலா இருக்கிற அந்த ரூம் கதவு தட்டுறாங்க. அண்ணி, ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணி, வெளியே வாங்க அண்ணி, ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணி, வெளியே வாங்க அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம நிலாவும் கதவை திறந்து, ஏன் ரொம்ப நேரம் ஆனா என்ன? இல்லை நீ ஒரு மாதிரியாக இருக்குது, வெளியே என் கூட உட்காந்து பேசிகிட்டு இருங்க நீ, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றாங்க. உனக்கு ஒரு மாதிரியாக இருந்தாக்கா நான் உன் கூட பேசணுமா அப்படின்னு எதனா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனோட முகத்திலே அடிக்கிற மாதிரி பேசி நம்ம பல்லவனோட மனசையும் காயப்படுத்திட்டாங்க. அதாவது நம்ம சோழன் வரத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பல்லவனும் அப்செட்டாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சேரனும் வராங்க. சேரன்கிட்ட நம்ம பல்லவன் சொல்கிறாங்க, அண்ணே அண்ணி உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சுண்ணே, உள்ளே வெளியவே வரமாட்டேன்றாங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே அப்படின்னும் போது அவரால் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. ஆமாம், பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் ஏதாவது பண்ணுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பல்லவனும் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. இவர் வெளியே உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம காயத்ரி பல்லவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பல்லவனுக்கு போனோடனே, என்ன காயத்ரி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. இல்லை காயத்ரி, இங்கே வீட்டில் ஒரே பிரச்சனை, அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை, அதை வச்சு வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை, எல்லாருமே மூட் அவுட்டாக இருக்கிறோம், நான் முதற்கொண்டு ரொம்பவும் அப்செட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, இல்லை பேபி, நீ அது மாதிரி அப்செட்டாக இருந்தாக்கா உன் மூஞ்சிக்கு செட் ஆகாது, நீ சந்தோஷமாக இரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்ரி சொல்கிறது. நான் எங்கே சந்தோஷமாக இருக்கிறது, போடு காயத்ரி, ஏன் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. சரி, நான் வீடியோ காலுக்கு வரேன், அதை உன்னுடைய சந்தோஷத்தை நான் திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயத்ரி சொல்ல உடனே நம்ம பல்லவனை என்ன பண்ணுறாங்க, சரி இரு, நான் வெளிச்சத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம காயத்ரி அவங்களும் தன்னுடைய தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஹெட்செட் போட்டுக்கிட்டு வீடியோ காலுக்கு வராங்க. வீடியோ கால் வந்த உடனே, என்ன பேபி உன் மூஞ்சி இவ்வளோ டல்லாக இருக்குது,
ஆமாம் வீட்டில் பிரச்சனைனா என்ன பண்ணுறது, எப்போவுமே பிரச்சனைனாக்கா நான் இப்படி தான் மாறிடுவேன், வேறு வழி, என்னை யார் சமாதானப்படுத்துறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னும் போது, ஏன் நான் இருக்கேன் பேபி, நீ கவலைப்படாத, நான் சமாதானப்படுத்துகிறேன், இப்போ உன்னுடைய முகத்தை ஒட்டு மொத்தமாக டோட்டலாக நான் சேஞ்ச் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரி என்ன பண்ணுறாங்க, வீடியோ கால்லே நம்ம பல்லவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்க, ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனை வந்து, ஆமாம் ஆமாம் என்னுடைய சந்தோஷம்லாம் திரும்பி வந்துட்டே இருக்குது, இன்னொரு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனும் இன்னொரு முத்தம் கேட்க, அதுக்கு காயத்ரி இன்னொரு முத்தம் கொடுக்க, அவங்க வந்து அந்த பல்லவனோட அந்த மனசில் இருந்த அந்த வலி, அதாவது நிலா வந்து நம்ம பல்லவனை திட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த வழியெல்லாம் போகுது. இன்னொரு பக்கம் நம்ம பாண்டிக்கு வந்து மறுபடியும் வானதி வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவ அடங்க மாட்டா போல் தெரியுது, இன்னைக்கு இவ வந்து சும்மாவே இருக்க மாட்டா, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காளே, இவளோட டார்ச்சர் வேறு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு, இவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் கடுப்பாக இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இப்போ வானதியும் வந்து பாண்டிக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று சமாதானம் சொல்லி சமாதானப்படுத்திடுவாங்க. ஆனால் நம்ம காயத்ரி பண்ண மாதிரியெல்லாம் வந்து நம்ம பல்லவனை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. இந்த காயத்ரி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் பேசி 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 நம்ம பாண்டியை வந்து அறுக்க தான் செய்வாங்க. எது எப்படியாங்க நம்ம நிலாவை வந்து சோழன் வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி நம்ம சேரனும் அவரோட மனசில் இருந்த அந்த ஆதங்கத்தெல்லாம் போயிட்டு சந்தா கிட்ட அவரோட தோளில் சார்ந்து அந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம சந்தா என்ன சொல்லியிருக்கணும், இங்கே பாருங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்து ஈஸியாக மறைஞ்சிடும், அந்த பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்க காயத்தால் தான் வந்து அவங்க வந்து அவங்கள அது மாதிரி பேசியிருக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்க வந்து சாதாரணமாலாம் பேசலை. அந்த மாதிரி அந்த ராகம் வந்து நிலாக்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அந்த பொண்ணு வந்து யாருக்கிட்டே சொல்கிறதுன்னு தெரியாமல் அந்த ஆதங்கத்தை உங்கள் மேலே காட்டியிருக்கு. அதுக்கு நம்ம சேரன்னு அழுதுகிட்டே, இல்லை சந்தா, எப்போவுமே வந்து நிலா வந்து என்னை வந்து ஒரு வார்த்தை கூட யாரையுமே பேச விடாது, ஆனால் அது வந்து ரொம்பவும் பேசிடுச்சு, அது பேசும்போது என்னோட மனசு ரொம்பவும் காயமடைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சோழன் நான் தூக்கி என் தோல் மேலே தூக்கி போட்டு வளர்த்த பையன், அவன் என்னை அடிக்க வரும்போது கூட இந்த நிலா ஒரு வார்த்தை கூட கேட்கல, எனக்கு அதை நினைக்கும் போது தான் ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம சந்தா கண்ணிலும் தண்ணி வரதை பார்க்கவே என்ன சொல்லி நான் இந்த மனசை நான் தேத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட முகத்திலே தெரியுது. இதுக்கப்புறமும் நம்ம சந்தா சேரன் இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த வீட்லேயாவது நம்ம சந்தா வந்து மூத்த மரங்களாக இருக்கணும், இல்லைனாக்கா நம்ம சேரனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க தனியாக போகணும். அப்படி போனால் தான் நம்ம சேரனோட அருமை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் புரிய வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த ராகவ் இன்னைக்கு ஆஃபீஸில் நம்ம நிலா என்ன பண்ணுறாங்க, நம்ம சோழனோட கையை பிடிச்சிட்டு இவன் தான் என்னுடைய புருஷன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி நம்ம சோழனோட கையை பிடிச்சிட்டு கெத்தாக வராங்க. கெத்தாக வரும்போது இந்த ராகவோட முகத்தை பார்க்குறாங்க. ராகவத்தோட மூத்தலெல்லாம் வந்து ஒரே காயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம நிலாவுக்கு வந்து ஒரே புன்சிரிப்பு, ஏண்டா நான் உன்னை சொன்னேன்ல சோழன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என் புருஷன்கிட்ட நல்லா வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அந்த ராகம் வந்து ஏண்டி அடியால் வச்சு அடிக்கிற இருடி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ராகவம் பார்த்துட்டு இருக்கான். சரிங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்